ஃப்ரெண்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த கட்சியை சேர்ந்தவர்களை தான் கட்சியில இணைக்கிறதுக்கு விஜய் அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டார். பாஜக, திமுக இந்த இரண்டு கட்சிகளை தவிர்த்துட்டு வேற யாரு வேணாலும் இங்க வரலாம். இதாவது பாஜகவில் பயணிச்சவங்களும் திமுகவில் பயணிச்சவங்களும் எங்க கட்சிக்கு வர்றதுக்கு நாங்க கேட்டை க்ளோஸ் பண்றோம். மற்ற கட்சியினர் வர்றதுக்கு நாங்க என்ன பண்றோம், கேட்டை ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. ஆரம்பத்துல இவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் இந்த கட்சிக்குள்ள வர்றதுக்கு நிறைய மூவ் எடுத்திருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுக்காம இருந்தார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சியை ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு. இது வரைக்கும் கட்டமைப்புக்குள்ள வந்திருக்கானா வரல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ கட்டமைப்புக்குள்ள வரணும் அப்படின்னா அரசியல்ல கை தேர்ந்தவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், சீனியர்களை உள்ள கொண்டு வரணும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் உள்ள கொண்டு வரணும். நீங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும் சில முக்கியமான சீனியர்கள்லாம் என்ன பண்ணாங்க, திமுக இருந்து வந்தாங்க. அதே போல விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும் பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற சீனியர்கள் அவரை வழி நடத்தினாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு சரியான ஒரு ஆலோசனையும் கிடையாது, ஒரு வழி நடத்தலும் கிடையாது, ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே அவர் வரல. ஒருவேளை அவங்க அப்பாவை கூட வச்சிருந்தா சில விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்திருக்கலாம், அவங்க அப்பாவையும் அவர் வச்சுக்கல. இப்படியா இருக்கும் பொழுதுதான் கட்சி இப்படியே போயிருந்தா நல்லா இருக்காது. நமக்கு ஒரு சீனியர் வேணும், அரசியல்ல முதிர்ச்சி அடைந்தவர்கள் வேணும், கை தேர்ந்தவர்கள் வேணும், அதே போல அனுபவம் மிக்கவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த கட்சியில இருக்கிறவங்கள தான் கட்சிக்குள்ள சேர்க்கிறதுக்கு விஜய் அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறாரு. இதுல ரெண்டு பெருந்தலைகள், அதிமுக இருந்த ரெண்டு பெருந்தலைகள், கொங்கு மண்டலத்தை சேர்ந்த இந்த ரெண்டு தலைகளும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த ரெண்டு தலைகளும் இப்போ விஜய் தலைமையில சேர போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்னு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன், இன்னொருத்தர் கே.சி. பழனிசாமி. இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டீங்கன்னா அதிமுகவில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய தலைவர்களா இருந்தாங்க கொங்கு பெல்ட்ல. இப்பவும் இவர்களுக்கு கொங்கு பெல்ட்ல ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கே.சி. பழனிசாமி எடுத்துட்டீங்கன்னா 2018 அதிமுகவில இருந்து நீக்கப்பட்டார். அவரு எம்பியா இருந்திருக்கிறார், எம்எல்ஏ வந்திருக்காரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறார். எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து இவர் இருந்திருக்கிறார். சோ இப்படியா இருக்கும் பொழுது ஈரோடு, திருப்பூர் இந்த வட்டாரங்கள்ல கே.சி. பழனிசாமிக்குன்னு ஒரு செல்வாக்கு இங்க இருக்கதான் செய்யுது. சோ இவரு தொடர்ந்து அதாவது 2017 இருந்து வெளியே வந்தார்ல, வெளியே வந்ததுல இருந்து எடப்பாடி பழனிசாமி மேல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாரு, நிறைய வழக்குகளும் தொடர்ந்து இருக்காரு, நிலுவையில இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுதுதான் இபிஎஸ் பழி வாங்கணும், இபிஎஸ்க்கு அவர் செஞ்ச தவற உணர்த்தணும் அப்படின்னா அவர் வழியிலேயே போய் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்துல சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இங்க கசஞ்சு இருக்கு. ஒருவேளை கே.சி. பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைந்து விட்டால் இபிஎஸ்க்கு அது ஒரு பெரிய அடியா இருக்கும். ஏன்னா அதிமுகவில இருந்து நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கே.சி. பழனிசாமி போயிட்டாருன்னா அவருடைய ஆதரவாளர்கள் அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொங்கு பெட்டில் கொஞ்சம் வீக் ஆயிடுவாரு அப்படின்ற இங்க விஷயமும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இது இருக்கு. அடுத்தபடியா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல விதமா தாங்க அவர் அட்வைஸ் கொடுத்தாரு, வார்னிங் எல்லாம் கொடுத்தாரு. அதுக்குன்னு கட்சி விட்டு நீக்கிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்புனாங்க, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ ஈரோடு மாவட்டத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா செங்கோட்டையனை தவிர்த்து நீங்க அங்க கால் பதிக்க முடியுமா, கொடி நாட்ட முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கே ரூட்டுக்கு மேப் போட்டு கொடுத்தவர்னா அது செங்கோட்டையன் தான். அவங்க பிரச்சாரங்கள் மேற்கொள்ள போறாங்கன்னா செங்கோட்டையனை கூப்பிடுங்க, ரூட் மேப் போடணும், அவர் தான் அந்த வழிமுறைகள்லாம் சூப்பரா சொல்லுவார், ரூட் எல்லாம் பயங்கரமா போட்டு கொடுப்பாரு. சோ இந்த அளவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து சரி, ஜெயலலிதா பீரியட்ல இருந்து சரி, அவரு அதிமுகவுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு அதிமுக பிரிந்திருக்கிறவர்களா ஒன்றிணைணும் அப்படின்னு சொன்னது தப்பா? இது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல, என்ன அதிரடியா நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணாரு. ஆனா சும்மா இல்ல, நான் அதிமுக ஒன்றிணைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடத்தை புகட்டுவேன் அப்படின்னு அவரு சபதம் எடுத்திருக்காரு. ஒருவேளை இந்த நகர்வுகள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துருவாரா அப்படின்னு. ஏன்னா திமுக பக்கத்துல இருந்து அழைப்பு வந்திருக்கு, மற்ற இடத்துல இருந்து அழைப்புகள் வந்திருக்கு. ஏன்னா இப்ப பாஜகவில போய் சேர முடியாது. ஒருவேளை பாஜக போய் சேர்ந்துட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். எங்க கட்சியில இருந்து விலகினால உங்க கட்சியை சேர்த்துட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்க எங்களுக்கே ஆப்பு வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்க பாஜகவிலயோ கதவு சாத்தப்பட்டு விட்டது, அங்கேயே போக முடியாது. ஒருவேளை திமுக பக்கம் வந்துட்டா எல்லாரும் நமக்கு வேற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயமும் அச்சமும் செங்கோட்டையனுக்கு இருக்கலாம்.
இல்லாமலாம் இருக்காது, இருக்கலாம். சோ அதனால தமிழக வெற்றி கழகம் இப்போ எம்டியா இருக்கு. அங்க ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் யாருமே இல்ல. ஒருவேளை நம்ம அங்க போயிட்டு அங்க வந்து நம்ம காலுண்டுட்டா நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல இபிஎஸ் நம்ம டேமேஜ் பண்ண மாதிரி ஆயிடும், அவருக்கு தக்க பாடனை புகுட்டின மாதிரி ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கேயும் இருக்குது. ஏன்னா நீங்க ஈரோடு திருப்பூர் இவங்க சொன்னல, இவங்க 2 பேரையும் உள்ள கொண்டு வந்துட்டாருன்னா விஜய்க்கு கொஞ்சம் மவுசு அதிகமாயிரும், கொஞ்சம் பலமாயிடும். ஏற்கனவே இப்போ விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்றது உண்மை. அது எந்தவித மாற்று கருத்துல யாராலும் மறுக்க முடியாது. அவர் அரசியல் பேசுற விதம் தவறா இருக்கலாம், அவர் அரசியல்ல எடுக்கிற விதம் தவறா இருக்கலாம், இளைஞர்களை அரசியல் வகைப்படுத்துறது தவறா இருக்கலாம். ஆனா இளைஞர்கள் மத்தியில அவருக்குன்னு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இது யாரும் மறுக்க முடியாது. ஒருவேளை இந்த எழுச்சியெல்லாம் பார்த்து, இந்த பெரும்பான்மையை பார்த்து இவங்க 2 பேரும் அங்க போய் ஷைன் பண்றதுக்கு வாய்ப்பும் உண்டு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் அவர் தொகுதியில நின்று ஜெயிச்சிடணும், எம்எல்ஏவா ஆயிரும். கேசி பழனிசாமிக்கும் அதேதான். அதிமுகவில் நின்னாலும் அங்க வாய்ப்புகள் கிடைக்காது. ஒருவேளை தனித்து நின்னாலும் அங்க ஜெயிக்க முடியாது. திமுகவை எதிர்த்தும் நிக்க முடியாது. சோ இப்போ விஜய் கட்சியை வச்சுக்கிட்டு இங்க நம்ம நின்னுட்டா நம்ம இங்க ஜெயிச்சிடலாம், எடப்பாடி பழனிசாமிக்கு அடியை கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் செங்கோட்டையனும் கேசி பழனிசாமிக்கும் இருக்குது. செங்கோட்டையன் அவர்களும் கேசி பழனிசாமி கூடிய விரைவில் விஜய் தலைமையில போயிட்டு கட்சியில சேர போறதா ஒரு பேச்சு ரொம்ப அரசல் புரசலா அடிபட்டு இருக்கு. இதை குறித்து 2 பேரும் இன்னும் மறுக்காம இருக்கிறாங்க. இன்னும் இதெல்லாம் பொய்யான தகவல். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பரவிச்சு. அப்பெல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு தங்கமணி எடுத்துக்கோங்க, ஜெயக்குமாரன் எடுத்துக்கோங்க, திமுக போய் சேர போறீங்க அப்படின்ற பேச்சுகள் அடி வரும். உடனே 2 பேரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, நாங்க அது மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு. ஆனா இவங்க 2 பேரும் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தீயா பரவின்னு இருக்கு. ஆனா 2 பேரும் இன்னும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இருக்கிறாங்க, மறுக்காம இருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்களும் கேசி பழனிசாமி அவர்களும். ஒருவேளை இபிஎஸ் இங்க டார்கெட் பண்ணி அடிக்கணும், இபிஎஸ்க்கு வந்து அவர் செஞ்ச தப்ப உணர்த்தணும், அவரை எதிர்க்கணும், அவரை அரசியலை விட்டு ஓரம் கட்டணும் அப்படின்னு முழு மூச்சா இவங்க இறங்கியிருந்தாங்கன்னா இந்த சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதும் அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்றாங்க, கணிக்கிறாங்க. இந்த தகவல்கள் உண்மையா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி விஜய் தலைமை ஏற்றுக்கிட்டு இவங்க சீனியர், இவங்க எம்ஜிஆர் காலத்து அரசியல் செஞ்சவங்க, ஜெயலலிதா காலத்து அரசியல் செஞ்சவங்க, இவங்க கத்துக்குட்டியான விஜய் கிட்ட போயிட்டு இருப்பாங்களா, அவருக்கு கீழே இருப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க இவங்களுக்கு நெருடலா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கணிக்கிறாங்க. ஒருவேளை இங்க ஓபிஎஸ் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, இந்த கட்சிக்குள்ள போயிட்டு இவங்க தனி பெரும்பான்மையா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விஜயை நம்பி போறதை விட திராவிட பாரம்பரியத்துல வந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆரம்பிக்க போற இந்த கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார்னா பிரிந்து கிடக்கிற அதிமுக ஒன்றிணைப்பாரை கண்டி தனித்து போயிட்டு நிக்க முடியாது, விஜய் கிட்ட போயிட்டு அவருக்கு கீழே ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா விஜய்ன்ற ஒரு கத்துக்குட்டி, அரசியல் ஞானம் அவருக்கு இல்லாதவர். இதுதான் உண்மை. அரசியல் ஞானமே இல்லாதவருக்கு கிட்ட போயிட்டு நம்ம அவருக்கு கீழே ஒர்க் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் அரசியல்ல கை தேர்ந்தவங்க. எம்ஜிஆர் காலத்திலே அரசியல் செஞ்சிருக்கிறாங்க, அப்பவே எம்எல்ஏ மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. ஜெயலலிதா காலத்திலே அரசியல் செஞ்சிருக்காங்க, எம்எல்ஏவோ எம்பியாவோ மினிஸ்டராவோ இருந்திருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஆளுமை மிக்க ஒரு அனுபவம் மிக்க தலைவர்கள் விஜய் கிட்ட கீழே போயிட்டு இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இங்க எழும்புது. ஒருவேளை இது அரசல் புரசலான தகவலோட மறைஞ்சு போயிடுமா அப்படின்றதையும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில இணைந்து பிரிந்து கிடக்கிறவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைந்து இபிஎஸ் தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து அதிமுகவா அப்படின்னு இங்க ஷைன் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்த கேசி பழனிசாமியும் செங்கோட்டையனையும் இபிஎஸ் எதிர்த்து அடிக்கிறதுக்கு முன் வந்துட்டாங்க. அது ஓபிஎஸ் கட்சியா தமிழக வெற்றி கழகமா? இதை பத்தி உனக்கு கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.